ஐபிசி செக்ஷன் 500 இதன்படி அண்ணாமலை 2 வருடங்கள் சிறை தண்டனைக்குரிய குற்றத்தை செய்கிறார். அவருக்கு ஃபைன் போடணும், 2 சேர்த்து பண்ணணும். அந்த அளவுக்குள்ள குற்றத்தை செய்திருக்கிறார். இதனால தான் அந்த முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் ஒரு டெஃபமேஷனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. ஒரு ஹேபிச்சுவல் அஃபென்ஸ் சொல்லியிருக்காரு இல்லையா நடராஜன், அது முழுக்க உண்மை. கடந்த 25 மே 2023 அப்போ பிஜேபியில இருக்கக்கூடிய உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவுடைய மாநில செயலாளர் கிட்டத்தட்ட நீங்க சொல்ல கலந்த ஒரு 50க்கு மேற்பட்ட வழக்கு இருக்கும்போது தெரிகிறது. அத்தனை வழக்கும் ஒருவேளை ஒன்று சேர்ந்தால், இப்பொழுது போட்டிருக்க பிஆர்ஓ வழக்கு ஒன்று சேர்ந்தால் அவருக்கு எப்படியான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணா பல்கலைக்கழகத்துல பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர் ஒரு முக்கியமான அதிகாரி, கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு. அதெல்லாம் காவல்துறை நீங்க தான் சொல்லணும், எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. 48 மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம். ஒரு பிஆர்ஓவா, கேட் யார் கண்ட்ரோல் இருக்கு? அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா, டிசம்பர் 23ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 24ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 25ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 26ஆம் தேதி பேசியிருக்காங்க. மொத்தமாக இந்த 4 நாட்கள்ல கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். 13 முறை. 48 மணி நேரம் கெடு தருகிறேன் சொல்கிறார். அமைச்சர் மா சுப்பிரமணியனை நோக்கி பாலத்துக்கு போடுறாரு. 48 மணி நேரத்துல நான் இந்த விஷயத்தை நான் வெளிப்படுத்தி 48 மணி நேரம், 1 வாரம் ஆச்சு.